ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசை இல்லை மாட்டுவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எத்தனை நாளைக்குடா எஸ்கேப் ஆவீங்க? எனக்கா ஒரு நாள் மாட்டி தான் அவனும் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு போனால் தெரியாமல் விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, சோளம் மொத்தம் மாட்டுற அன்னைக்கு மாமா மறுக்கையாத்தான் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வாங்க அங்கிள், நீங்கள் இதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு ரோகிணி கேட்க, கடையில் உள்ள கணக்கு வழக்கு பார்க்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நக்கலாக பார்க்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைம்மா, பரசுவோட பொண்ணு கல்யாணத்துக்காக நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணோம்ல, அதனால் பாத்திரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் இங்கேயும் வருது. எல்லாம் ஆக மொத்தத்தில் என் கடையில் மிளகா அரைக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரோகிணியோட ரியாக்ஷன், ரோகிணி கவலைப்படாது, எதுவும் கடை இல்லை, அவங்களோட அமௌண்ட்டில் வாங்கினல அவங்களோட கடை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரி வாங்க அங்கிள்னு கூப்பிட்டு போக, ஓசில் கொடுக்கணும், ஏதாவது அமௌண்ட் வாங்கின எங்கள் அப்பாட்ட அவ்வளோதான் அப்படின்றாரு. எனக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அதாவது நம்ம கதிரேஷனை பார்த்துட்டாரு போல். இதே கதிரன்னு கத்திக்கிட்டே ஓடின ஒரு காரில் அவர் மாட்டிக்கிட்டு, கார் எடுமா லட்சுமி ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் வைஸ் கெட்டதுக்கு என்னைக்கு துணை போக மாட்டேன்னு இருந்த கார் திடீர்னு பொசுக்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அவர் காரில் பறந்து போயிட்டார். இவர் காரில் அவரை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக இடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு அம்மாவோட குடத்தை உடைக்க, ஒரு சைக்கிளை உடைக்க, அதுக்கப்புறம் நம்ம பைக்குக்கார அங்கிளை கீழே தள்ளி விட, ஒவ்வொருத்தரையும் இப்படி பண்ண போலீஸ்கார அங்கிள் மண்டையெல்லாம் உடைச்சிருக்காரு. இவ்வளோ வேலை பார்த்துட்டு நம்ம மனோஜ் இருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது, அங்கே அவங்க அம்மா கீழே விழுந்து மனோஜி அப்படிங்கிறாங்க. கடைசியில் நம்ம முத்து வந்து கை கொடுத்தா எந்திரிக்க மாட்டாங்களாம், நம்ம மெயினாக வந்து கை கொடுத்தாலும் எந்திரிக்கல. அதுக்கப்புறம் ரவி வந்து கை கொடுத்தோன்னே எந்திரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முத்து ஃபீல் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, வீட்டில் பிடிக்காம ஒரு பிள்ளையை ஒதுக்க முடியுமா, அதெல்லாம் சும்மா ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டலில் முத்துவோட அமௌண்ட்டும் போயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ